கன்னித்தீவு போல முடிவு தெரியாத கதையாக நீண்டு கொண்டே செல்கிறது தைலாபுரம் மோதல். பாமகவில் நீக்கம், சேர்க்கைக்கான முழு அதிகாரம் தலைவரான எனக்குத்தான் இருக்கிறது என அன்புமணி கூறி வருகிறார். அதேவேளையில் அன்புமணிக்கு நெருக்கமான அத்தனை நிர்வாகிகளின் பேரை கட்டம் கட்டி நீக்கி இருக்கிறார் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். அந்த வகையில் சமீபத்தில் பலிகாடாக ஆகியிருப்பது சமூக நீதி பேரவையின் தலைவரான வழக்கறிஞர் KV பாலு. அந்த பாலுவிடம் இருந்த பேரவை பொறுப்பை பறித்து வழக்கறிஞர் கோபுவிடம் ஒப்படைத்திருக்கிறார் ராமதாஸ். குடும்ப உறவினர்கள், பாமக சீனியர்கள், வன்னியர் சமூக முக்கியஸ்தர்கள், டெல்லி தூதுவர்கள் என யார் யாரோ முயன்றும் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ராமதாஸ் சமீபத்தில் சென்னையில் 2 நாட்கள் தங்கியிருந்தார். அந்த சமயத்தில் ராமதாஸை பல முக்கியஸ்தர்களும் சந்தித்து பேசியுள்ளனர். அந்த சந்திப்பில் குடும்ப சமாதானம் குறித்தான பெரிதாக பேசப்பட்டது. அப்படி வந்தவர்களிடம் இது என்னுடைய கட்சி, நான் எடுப்பதுதான் முடிவு என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாகவே சொல்லி இருக்கிறார் ராமதாஸ். ஆனாலும் திமுக MP ஒருவரின் முயற்சியில் தீவிரமாக சமாதான பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. அதிலும் முடிவு எடுபடாமல் போக ரொம்பவே குழம்பி போய் இருக்கிறது பாமக. இது தொடர்பாக தைலாபுரம் தோட்டத்திற்கு நெருக்கமான வன்னியர் சங்க நிர்வாகிகள் அன்புமணியை ஏகத்திற்கும் குழப்பி வந்தது வழக்கறிஞர் பாலுதான். 2022 பொதுக்குழு முன்பாக தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட கட்சியின் வரவு செலவு தணிக்கை அறிக்கையில் தலைவர் என்கின்ற பொறுப்பில் GK மணிதான் கையெழுத்திட்டார். அக்டோபர் 2022 அளிக்கப்பட்ட தணிக்கை அறிக்கையில் கட்சியின் தலைவராக அன்புமணி கையெழுத்திட்டிருக்கிறார். அதேபோல கட்சியின் பொதுக்குழு தொடர்பான முடிவுகளை தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்த போது கட்சியின் தலைவராக அன்புமணிதான் கையெழுத்திட்டிருக்கிறாரே ஒழிய நிறுவனரான ராமதாஸின் கையெழுத்து எதிலும் இல்லை. இதையெல்லாம் ஆவணப்படுத்தி தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க அன்புமணிக்கு ஐடியா கொடுத்ததே வழக்கறிஞர் பாலுதான். அந்த தகவல் கிடைத்ததும் பாலுவை கட்டம் கட்டிவிட்டார் பெரியவர். இந்த கட்சியை பொறுத்தவரையில் நிறுவனருக்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது. 1991 நடந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சி சார்பாக 194 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர். அவர்களில் பண்ருட்டி தொகுதியில் போட்டியிட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் மட்டுமே வெற்றி பெற்றவர். 1993 ராமதாசுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் பண்ருட்டியில் போட்டி பொதுக்குழுவை கூட்டி தன்னை கட்சியின் தலைவராகவும் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தியை பொதுச் செயலாளராகவும் அறிவித்தார் பண்ருட்டி ராமச்சந்திரன். தன்னை அங்கீகரிக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கும் சபாநாயகருக்கும் கடிதமெல்லாம் அனுப்பினர். ஆனால் கட்சி தொண்டர்கள் யாரும் அவர் பக்கம் செல்ல முடியவில்லை. முடிவில் அரசியலிலிருந்தே ஓரமாக ஒதுங்கிவிட்டார் பண்ருட்டி ராமச்சந்திரன். அதே நிலைதான் அன்புமணியுடனான மோதல் விவகாரத்திலும் நடக்கும். பாமகவிற்கும் வன்னியர் சங்கத்திற்கும் பெரியவர் ராமதாஸ் அடையாளம். அவரை புறந்தள்ளிவிட்டு அன்புமணியால் கட்சியை நடத்தவே முடியாது. நீக்கம், சேர்க்கைக்கான முழு அதிகாரமும் ராமதாஸுக்குத்தான் இருக்கிறது. விரைவிலேயே தான் நியமித்த நிர்வாகிகளை தைலாபுரம் தோட்டத்திற்கு அழைத்து மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டங்களை நடத்த இருக்கிறார் பெரியவர். கட்சி நிர்வாகிகளை முழு கண்ட்ரோலுக்கு எடுப்பதற்கான பொறுப்புகளை வழக்கறிஞர் கோபுவிடமும் கட்சியின் மாநில துணை செயலாளரான ரவிராஜிடமும் ஒப்படைத்திருக்கிறார். சமாதானத்திற்கான ஒரு சின்ன சமிகை கூட அவரிடம் தென்படவில்லை என்கின்றார்கள். இதற்கிடையே என்னை மானபங்கம் செய்துவிட்டார் அன்புமணி. நான் உருவாக்கிய இந்த கட்சிக்கு இன்னும் ஓரிரு ஆண்டுகள் தலைமை ஏற்க எனக்கு உரிமை இல்லையா என கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. நீயா நானா என பார்த்து விடுவோம் என இடியாக முழங்கி இருக்கிறார் ராமதாஸ். அதே சமயத்தில் பனையூரிலும் கடமுடா சத்தம் கேட்கிறது. சமூக நீதி பேரவையின் அவசர நிர்வாகி குழு கூட்டத்தை கூட்டி பாலுவே தலைவராக தொடர்வார் என தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். பேரவையின் புலவராக அன்புமணியையும் நியமித்திருக்கிறார்கள். மாவட்ட வாரியாக பொதுக்குழு கூட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கும் அன்புமணி வட மாவட்டங்களில் கிராமமாக சுற்றுப்பயணம் செல்வதற்கு தயாராகி வருகிறார். இதை பற்றி அன்புமணி ஆதரவுகள் கட்சியின் விதிப்படி தலைவர் பதவிக்குத்தான் மொத்த அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. தலைவரை நீக்குவதற்கு பொதுக்குழுவுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறதே தவிர நிறுவனருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. ராமதாஸ் அருகில் இருக்கும் சில நிர்வாகிகளை தான் அவரை குழப்பி கட்சியை உடைத்து தானே ஆவர்த்தனம் செய்ய முயல்கிறார்கள். அதை உடைக்கத்தான் கட்சிக்குள் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த மாவட்ட அளவிலான பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் அன்புமணி. வட மாவட்டங்கள் முழுக்க கிராமமாக உரிமை கேட்க நடைப்பயணத்தையும் தொடங்கி இருக்கிறார். அந்த பயணத்திற்கான ஏற்பாடுகளை அன்புமணியின் மகள்கள்தான் வடிவமைக்கிறார்கள்.
ராமதாஸின் பிறந்த நாளான ஜூலை 25ஆம் தேதி தொடங்க இருக்கும் அந்த நடைப்பயணத்தில் நான் என்ன தவறு செய்தேன், என்னை ஏன் நீக்கினர் என மக்களிடம் கேள்விகளை கேட்டிருக்கிறார். இந்த கேள்வி பெரியவரை விமர்சிப்பது போல இருக்காது. அதே சமயம் வன்னியர் மக்களின் அனுதாபத்தை அன்புமணிக்கும் ஆதரவாக திரும்பி போகியிருக்கிறது என்றார்கள். இப்படி இருவரும் அடித்துக் கொண்டு மடிவதற்கான காரணம் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சியினிடம் தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை நடந்தபோது ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்கும். அதை பங்கிட்டு கொள்ளும் போது யார் அதிகமாக அள்ளுவதற்கான சண்டையை தவிர வேறு எதுவும் கிடையாது.